இன்னைக்கு ஒரு அன்பாக்சிங் வீடியோ. ஃப்ளிப்கார்ட்டில் இருந்து ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வாங்கியிருக்கோம், ரெட்மி வாட்ச் மூவ். அதை நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ணுவோம். நம்ம அன்பாக்சிங் மாஸ்டர் இப்போ அன்பாக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறார். ஏற்கனவே நாங்கள் அன்பாக்ஸ் பண்ணி பார்த்தது தான், வீடியோக்காக திரும்பவும் அன்பாக்சிங். இது ஃப்ளிப்கார்ட்டோட பிக் பில்லியன் டேஸ் ஆஃபரில் வாங்கினது. 1700 ரூபான்னு போட்டிருந்து. அந்த குட்டி பெட்டிக்குள்ள இன்னொரு குட்டி பெட்டி. இதுதான் ரெட்மியோட வாட்ச் மூவ். ரெட்மி வாட்ச் மூவ் ஹைலைட் பண்ணி ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. AMOLED டிஸ்பிளே, அப்புறமா 24x7 ஹார்ட் ரேட் மானிட்டர், 14 நாட்கள் பேட்டரி தாங்கும், IP68 வாட்டர் ரெசிஸ்டன்ட். வேற என்ன, அவ்வளோதான். இந்த சீல் எல்லாம் ஓப்பன் பண்ணியிருந்தால் வாங்காதீங்க. ஓகே, இதெல்லாம் ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணதுனால நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துட்டோம். இந்த குட்டி பெட்டிக்கு உள்ளாடி நம்ம வாட்ச் இருக்கு. வச்சிருக்கக்கூடிய கவர். இதில் வந்து யூசர் மேனுவல், அப்புறமா சார்ஜிங் கேபிள். இதுக்கு உள்ளாடி வாட்ச் இருக்கு. வாட்ச் ஸ்ட்ரிப் போட்டு தான் வரும். இதாக இருக்கு. இதான் நம்ம ரெட்மி வாட்ச் மூவ். சுவிட்ச் ஆன் பண்ண போறாரு பாருங்க. எஸ், ரெட்மி பவர்டு பை ஹைப்பர் ஓஎஸ். ஏற்கனவே யூஸ் பண்ணது தான். இதில் வந்து காலை வந்து அட்டன் பண்ணலாம், ப்ளூடூத் காலிங் நம்ம பண்ணலாம். பரவாயில்ல, ஸ்பீக்கர் குவாலிட்டியும் மைக்கோட குவாலிட்டியும் எல்லாம் பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. லாங் டேமில் நம்ம யூஸ் பண்ணாதான் இதை கரெக்டாக ரிவ்யூ பண்ண முடியும். இது ஒரு இனிஷியல் இம்ப்ரெஷன் மட்டும்தான். நான் இன்னைக்கு மத்தியானம் வந்தது தான். நம்ம கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் அன்பாக்ஸ் பண்ணுறதுக்காக இந்த பாக்ஸ் உள்ள வச்சு திரும்ப ரீபேக் பண்ணி திரும்ப இதை அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. 1700 ரூபாய்க்கு இது ஒர்த்தா இல்லையா அப்படின்னு என்னால் இப்போ சொல்ல முடியல. கொஞ்ச நாள் கண்டினியூஸாக நம்ம யூஸ் பண்ணால், ஒரு 1 இயர் யூஸ் பண்ணி நல்லபடியாக வந்தது. இதில் சொல்லியிருக்கிற மாதிரியே இந்த விஷயங்களெல்லாம் கிடைச்சதுன்னா இது நல்ல ஒரு வாட்ச் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே.